வணக்கம் நண்பர்களே. எப்போதுமே நம்மளை சுற்றி நீங்கள் நல்லா உற்று நோக்குனீங்கன்னா, அப் நம்ம தாத்தா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும், இல்லை அதுக்கு முன்னாடி மன்னர்கள் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நடக்கிற ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, மக்களுக்கிட்ட எப்பயுமே ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மக்களுக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்காது. வெளியிலேருந்து அந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டு மக்கள்கிட்ட திணிக்கப்பட்டுருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதம். இது ஏதோ இப்போ இந்து மதம்னு ஒருத்தவங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இதே இந்து மதம் இந்த இஸ்லாமியமும் கிறிஸ்தவமும் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இதே சைவம் வைணவம்னு அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. சைவம் வைணவம் மற்றபடி சாக்தம் அது இதுன்னு சொல்லிட்டு பல்வேறு, அப்புறம் அப்போ சமணம் ஆசீவகம் பௌத்தம் இப்படியெல்லாம் பல்வேறு பிரிவாக பிரிஞ்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி மொழி ரீதியாக பார்த்தீங்கன்னா, மொழி ரீதியாகவும் ஒத்துமையாக இல்லை, மொழி ரீதியாகவும் ஒத்துமையாக இல்லை, நிலப்பரப்பின் ரீதியாக ஒத்துமையாக இல்லாமல் சேரம் சோழம் பாண்டியன் பிரிஞ்சு இவன் அவன் அடிக்கிறதா அவன் அடிக்கிறதுன்னு அப்போ ஒரு நியாயம் பேசிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி சோழ தேசத்தை மன்னர் மக்களுக்கு பாண்டிய தேசத்து மக்கள் எதிரிகளாக தெரிஞ்சாங்க, பாண்டியர்களுக்கு சோழ தேசத்து மக்கள் எதிரிகளாக தெரிஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி பார்க்க முடியுமா? கிடையாது. இது எப்படி நடந்துச்சு? இது இறைவன் எப்படி நடத்தினார்? முகலாயர்களை கொண்டு வந்தார். முகலாயர்கள் மொத்தமாக இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மொத்த பேர்த்தையும் ஒரு வழி பண்ண பிறகு இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ தமிழர்களாக மாறியாச்சு. அதே மாதிரி தான் இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி தான். பிறகு இஸ்லாமியர்களோட சேட்டை ரொம்ப அதிகமாகும் போது கிறிஸ்தவர்களை பிரிட்டிஷாரை போர்ச்சுகீசியர்கள் அனுப்புனாங்க இறைவன். இப்போ அவன் அடித்து ஒரு வழி பண்ணி மொத்த நாட்டையுமே ஒரே நாடாக்கிட்டான். மொத்த நாடு நம்ம ஒரே மொழி பேசக்கூடிய ஒரே மாநிலத்துக்காரவங்களே 3ஆக பிரிஞ்சிருந்தோம். முகலாயர் 3 பேர்த்தையும் ஒன்றாகினா, அப்புறம் நம்ம மாநிலமாக பிரிஞ்சு அது வேறு தேசம் நம்ம வேறு தேசம் மாதிரி இருந்தோம். பிறகு மொத்தமாக வெள்ளைக்காரன் ஒரு அட்டின்னு அடிக்கவும் மொத்தமாக சேர்ந்து ஒரு நாடாக மாறிடுச்சு. இப்போ இன்றைக்கி இந்தியா நம்ம ஒரு தேசம் அப்படின்னு நம்ம பெருமை கொள்கிறோம்னா அதுக்கு காரணம் வெள்ளைக்காரன் தான். அவன் அடித்தாட்டி, முகலாயர்கள் அடித்தாட்டி, இதுதான் நம்ம இன்றைக்கி ஒத்துமையாக இருக்கிறோம். ஆக இந்த மதமோ மொழியோ இனமோ அல்லது வேறு ஏதோ ஒரு பிரிவினையோ இது எதுவுமே சாதாரண அடிப்படை மக்களுக்கு எந்த வகையிலையுமே நன்மை தரப்போகிறதில்ல. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த சாமி கும்பிடுங்க, அல்லாஹ் கும்பிடுங்க, ஜீசஸை கும்பிடுங்க, இல்லை முருகனை கும்பிடுங்க, இல்லை யாரையோ கும்பிடுங்க, இல்லை கும்பிடாம கூட போங்க. நீங்கள் ஒரு மதத்தில் இருக்கிறீங்க, ஒரு சாதியில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, உங்கள் குடும்பத்தில் படிப்பு இல்லை, உங்கள் குடும்பத்தில் ஒரு வறுமை நிலை இருக்குது. உங்கள் வறுமை நிலையை போக்குறதுக்கு உங்கள் மதத்தை சார்ந்த எவனா அது கை கொடுத்து தூக்கி விட போகிறானா? இல்லை உங்கள் சாதியை சார்ந்த எவனா தூக்கி விட போகிறானா? கூட பிறந்தவனே கண்டுக்கிற மாட்டான். இதுதான் உண்மை நிலவரம். அப்படி இருக்கும்போது இந்த மதங்களுக்காக இந்த சமூக வலைத்தளங்கள் இத்தனை பேர் போராடுறது எதுக்கு? அரசியல் ரீதியாக சில பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அரசியல்வாதியோட பிள்ளைங்க பூரா மேலெல்லாம் ஒத்துமையாக தான் இருப்பாங்க. கீழே இருக்கிறவன் தான் இவன்